மதிப்பிற்குரிய அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சாத்தூர் கிளை மற்றும் எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அறக்கட்டளை சாத்தூர் இணைந்து நடத்தக்கூடிய பட்டுக்கோட்டையார் பிறந்த நாள் பாட்டு அரங்கம் இங்கே துவங்குகிறது. இந்த அரங்கத்தில் வரவேற்புரை நல்க அழகு ரேவதி அவர்களும், தலைமை வகிக்க மருத்துவர் அறம் அவர்களும், பாடல்களை பாடி நம்ம எல்லாம் மகிழ்விக்க கவிஞர் சுவாமிநாதன், அறிவொளி ராமமூர்த்தி, புலவர் கல்யாண சுந்தரம், திரு கு கணேசன், டி மகாலட்சுமி, முருகேஸ்வரி, தபேலா முத்துப்பாண்டியன் ஆகியோர் வந்துள்ள வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய தினம் இந்த தமிழறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியர் என பல பதவிகளை பெற்ற திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாள். அவங்க 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1930 ஆண்டு பட்டுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தங்கப்படுத்தான் காடு தாமரங்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாங்க. அவங்களுடைய எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியது இவருடைய சிறப்பு. இவருடைய பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இவருடைய துணைவர் பெயர் கௌரவம்மாள். ஒரே மகன் குமாரவேலு அவருடைய பேரு. இவரு குறுகிய காலத்துல வாழ்ந்தாரு. 29 வயது வரைக்கும் தான் இருந்திருக்காரு. இன்னும் இருந்தா நம்ம எக்கச்சக்கமான பாடல்கள் நமக்கு கேட்டிருக்கலாம். அந்த கொடுப்பினை நமக்கு இல்லைங்கிறது தான் இது. இவருடைய பெற்றோர் அருணாச்சலம்னார், விசாலாட்சி அம்மையார். அந்த அருணாச்சலனார் ஐயாவும் பாட்டு பாடுவாங்களாமா. அடுத்து இவங்களுடைய அண்ணன் கணபதி சுந்தரம், தங்கை வேதநாயகி. இவருக்கு சுயமரியாதை இயக்கத்திலையும் கம்யூனிஸ்டத்திலையும் தான் ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு. 19ஆம் வயதிலே கவி புனைவதில் ஆர்வம் கொண்டு பாடல்கள் பல உருவாக்கினாரு. உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர். இவருடைய பாடல்கள் பல கனசக்தியில வெளிவந்திருக்கு. 1954 படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக முதல் பாடலை பாடி எழுதியிருக்காங்க. அடுத்தடுத்து இவங்களை பற்றிய தகவல்களை இடையிடையே சொல்வேன். இப்பொழுது முறையாக நம்முடைய பாட்டு அரங்கம் ஆரம்பிக்கின்றது. நன்றி. உங்களுடைய பாடலை பாடுங்கள். பட்டுக்கோட்டை சம்பந்தப்பட்ட பாடலாக இருந்தாலும், உழைப்பாளிகள், தொழிலாளிகள், வர்க்க போராளிகள், இதை பற்றி இருந்தாலும் நீங்கள் பாடலாம். பாடி வளமுடன். வணக்கம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இந்த பிரபஞ்சம் எளிதில் யாருக்கும் தூக்கி கொடுத்து விடாது. பரீட்சை வைத்து தான் கொடுக்கும். பட்டுக்கோட்டையாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அவருக்கும் பரீட்சை வச்சது. அந்த பரீட்சையில அவர் தேர்வாகியதனாலதான் இந்த பட்டுக்கோட்டையோட பாடல்கள், பாட்டால் கோட்டை கட்டி அந்த கோட்டையில் எம்ஜிஆரையே முதல்வராக அமர வைத்த அற்புத மனிதர் தான் பட்டுக்கோட்டையார். வருமானம் மட்டுமல்ல, வாழ்நாளும் குறைவுதான். குறைந்த பாடல்கள், நீடித்த நிலைத்த புகழ், ஏழை எளியோரின் வாசல் கதவை தட்டிய தனித்துவ பாடல்கள், சாகா வரம் பெற்றவை இவர் பாடல்கள் மட்டுமல்ல, இவர் புகழும் கூடதான். அவரோட பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிந்தனை பாடல்கள், தத்துவ பாடல்கள், விவசாயம் சார்ந்த பாடல்கள், காதல், காதலோட தவிர்ப்பு, இல்லறம் சார்ந்த பாடல்கள், அதே மாதிரி சிறுவர்களுக்கான பாடல்கள், விவசாயம், இப்படி பிரிச்சுட்டே போகலாம். அவரோட பாடல்களை பகுத்து தொகுத்து எடுக்கலாம். அவ்வளவு அருமையான அத்தனை கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள் எல்லாமே அந்த அடித்தட்டு மக்கள் பாடுகிற வகையில், புரிகிற வகையில் இவர் பாடல்கள் இருந்ததால்தான் அது தென்றலை போல் ஏழை எளிய மக்களின் இல்லங்கள் உள்ளே சென்று சம்மணமிட்டு அமர்ந்தது. இப்ப சிந்தனைன்னு வச்சுங்களேன், சிந்தனைக்கு ஒரு பாட்டு. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது, மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. இது ஒரு பாட்டு. இளைஞர்களுக்கு சொல்றாருன்னா அதுக்கு பாருங்களேன்,
குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. எவ்வளவு ஒரு அற்புதமான வரி! இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அருமையான வரிகள். அடுத்து இந்த தத்துவம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது இனி எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு, எல்லாருமே மறக்க முடியாத ஒரு பாடல் கூட. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. எவ்வளவு அழகா 4 வரிக்குள்ள இந்த மனித வாழ்க்கையை உள்ளடக்கிட்டாரு. அடுத்து விவசாயம்னு வச்சுங்களேன். இந்த விவசாயம் ஒரு போக நெல் விளைவிக்கணும் அப்படின்னா 3 மாசம், இப்ப 2 மாசத்துல கூட இருக்குன்றாங்க. ஆனா இவரு 20 செகண்ட் கூட இல்ல, நாத்தை விதைச்சு நட்டு பயிராக்கி காசாக்கிட்டாரு. 20 செகண்ட் கூட இல்ல. என்ன பாட்டுன்னா, சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரைய ஒசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் நமிச்சோம், கையுங்காலும் தான் நமிச்சோம். ஆதங்கத்தை வெளிப்படுத்துறான் இவ்வளவு தூரம் செஞ்சு. அதுக்கு சமாதானமா நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாசிட்டிவான ஒரு இதை சொல்றாரு. காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. ஒரு ஆதங்கம், அடுத்து ஒரு சமாதானம். எவ்வளவு அழகான வரிகள். கடைசியா முடிக்கிறாங்க. நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பயக்கும் திட்டம், நன்மை பயக்கும் திட்டம். எழுதி கொடுத்தவர் எல்லோரும் சொன்னது போல் 3 அந்த நாற்காலியில் 3 கால்களில் 1 கால் பட்டுக்கோட்டையார் என்பது மிக மிக உண்மையானது. அதை நிரூபித்தது இந்த பாடல்கள் எல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல். அந்த காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தவிப்பு இருக்கும் பாருங்களேன். பார்த்துட்டோம், மனசை பறி கொடுத்துட்டோம், சொல்ல முடியல, கிடைச்சா நல்லது, கிடைப்பாரா? அந்த சூழல்ல ஒரு இயற்கையோட இயந்து அவ பாடுற மாதிரி, அந்த தலைவி பாடுற மாதிரி ஒரு பாட்டு. சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும், சாய்ந்த கொடியும் கிளையை கண்டால் தாவி அணைத்தே படர்ந்திடும், மங்கை இதயம் நல்ல துணைவன் வரவு கண்டால் மகிழ்ந்திடும், உறவு கொண்டால். அப்படி அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். அழகா அந்த இயற்கையோட தொடர்பட்டு, அந்த கிளை இருந்தா கொடி படரும். நல்லா துணைவன் கிடைச்சானா நல்லா இருக்கும். அத அந்த பொண்ணு வெளிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி